grace of God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the Lord's name be glorified. வேத புஸ்தகத்துல In the Bible, பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ, even if it is the Old Testament or the New Testament, ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. we read about many of the saints who have lived in glorifying the Lord. நம்ம எல்லாரும் நாம் இப்பொழுது கிருபையின் காலத்துல இருக்கிறோம். We are living in the period of grace. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வாழ்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. There are many people who have lived a life that is pleasing to the Lord in various periods of time. அதுல ஒருவரை குறித்து மாத்திரம் இந்த காலை வேளையிலே தியானிப்போம். So I would like to bring your attention to about one particular person. ரூத் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற போவாஸ். The Boaz who was mentioned in the book of Ruth. நம்ம எல்லாரும் ரூத் 2வது அதிகாரத்திற்கு கடந்து செல்வோம். Shall we turn our Bibles to the book of Ruth and chapter 2? இந்த போவாஸ் எவ்விதமாக அவன் வாழ்ந்த காலத்திலே அவன் கர்த்தருக்காக அல்லது மற்றவர்களுக்காக செய்த கிரியைகளை குறித்து நாம் இந்த இடத்திலே வாசிக்க முடியும். We read about how Boaz had led and how he did the work of the Lord during those times. 4வது வசனத்தை வாசிக்கலாம். Shall we read verse 4? Chapter 2 and verse 4. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். And behold, Boaz came from Bethlehem and said unto the reapers, the Lord be with you. And they answered him, the Lord bless thee. போவாசனுடைய வாழ்க்கையிலிருந்து சில நல்ல குணங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். We can read, we can study some of the good qualities from the life of Boaz. அதாவது கனம் பண்ணுவதிலே அவன் முந்திக் கொள்கிறான். He came in first in respecting or giving honor to the people. ஆகவே நாம் கர்த்தரை நாம் கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். When we honor the Lord will certainly honor us. நாம் கர்த்தருக்கு கனவீனத்தை கொடுக்கும் பொழுது நாமும் கனவீனம் அடைவோம். When we do not give proper honor to the Lord, then we will also not be honored. ஆகவே நாம் மற்றவர்களை கனம் பண்ண வேண்டும். So we need to honor others as well. இந்த குணம் இங்கு நாம் போவாசிடத்திலே கற்றுக்கொள்ள முடியும். This particular quality is what we can learn from the life of Boaz here. அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. He tells that the Lord be with you. அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. Lord bless thee. எவ்வளவு அருமையான வார்த்தை அல்லவா? What a beautiful verse we read here. அப்ப நாம் மற்றவர்களை நாம் கனம் பண்ணும் பொழுது, when we honor others, அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியும். they can also understand and know about God. நீங்கள் பவுல் அப்போஸ்தலனுடைய ஒவ்வொரு கடிதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். Read every epistle written by Apostle Paul. அது சபைக்கானாலும் சரி, தனிப்பட்ட கடிதமானாலும் சரி, either be written to the church or to a personal letter, அவர்களுடைய அந்த சபையினுடைய தனிப்பட்ட நபருடைய குணத்தை அவர் பாராட்டுவார். he is also commending the people in the assembly of God. பிலமோனுக்கு எழுதும் பொழுது பிலமோனை பாராட்டுவார். When he was writing to Philemon, he was appreciating about his characteristics. மற்ற கடிதங்களிலே அந்த சபையினுடைய அன்பையும் விசுவாசத்தையும் அவருடைய பிரயாசத்தையும் பாராட்டுவார். At the same time, when he was writing to a particular church, he was also writing and appreciating about their faith, love and the work of Christ. அதற்கு பிற்பாடுதான் என்ன புத்தி சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுவார். After that only he used to write about the instruction that need to be written for that particular church. விசுவாசிகளாகிய நாம் as a believer, போவாசை போல, as unto Boaz, அவர் நாம் மற்றவர்களை கனம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். we need to honor other people. நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கனம், the honor that which we give it to others, விசுவாசிகளானாலும் சரி அவிசுவாசிகளானாலும் சரி, either be believers or be unbelievers, அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். and through them the Lord will be glorified. நான் சென்னையில சில வருடங்களுக்கு முன்பதாக டாக்ஸில போயிட்டு இருக்கேன். When I was traveling in taxi in Chennai a few years ago, நான் ஒரு ஊழியக்காரன் சொன்ன உடனே அந்த டிரைவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. when I told that I was an evangelist and the driver had started the conversation, அவரும் ஒரு விசுவாசி, he is also a believer. நான் அவரிடத்திலே கேட்டேன், எப்படி நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டாய் என்று கேட்டேன். I asked him about how he got saved. அவர் சொன்னாரு, he told me, சார் நான் ஒரு நாள் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு சேரை நான் ஏத்திக்கிட்டு வந்தேன். So when I was picking up one of the evangelists from airport, not evangelist, ஒரு other evangelists from an airport, from the evangelist ஒரு ஆளு, or a brother, அவரு கேரளாவுல இருந்து வரக்கூடியவர். he was traveling from Kerala. அவர் ஒரு பாக்கும்போதே அவர் பெரிய ஒரு ஆபீசர் மாதிரி இருந்தது. And from his appearance I could understand that he is an officer. ஒரு இடத்துல டீ கடையில என்ன நிறுத்த சொன்னாரு. He told us to stop at a tea spot. நாங்க நிறுத்தினேன். I stopped there. அவர் டீ குடிச்சிட்டு வருவாருன்னு நான் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன் வண்டியில. I was waiting for him to finish up his tea and then board the car. ஆனால் அவர் ரெண்டு டீ வாங்கிட்டு வந்து வண்டியில உட்கார்ந்துகிட்டு இருக்கிற எனக்கு கொடுத்தார். But he bought 2 teas and then he came to the car and gave one to me. எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. I was surprised.
இவர் எனக்கு கொடுக்கிறதுக்கு என்ன காரணம்? What is the reason that he gives a tea to me? அந்த நாளில் நான் அவர் ஒரு கிறிஸ்தவர் என்று அறிந்து But கொண்டேன். at that day, I could understand that he is a Christian. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மனிதன் எனக்கு கொடுத்த கணம் ஒரு காரணம் என்று That சொன்னார். particular honor was one of the reason that I could also get saved. ஆகவே பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய கணத்தை கொடுக்க வேண்டும். We need to give the honor that we ought to give to other people. போவாஸ் நல்ல வசதி உள்ளவர். Boaz was an rich man, ஆனால் அங்கு வேலை செய்கிறவர்களுக்கு அவர் முதலாவதாக கணத்தை கொடுக்கிறாரு. but he gives the honor to the workers. அவர்கள் சொல்கிறார்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக They என்று. say that you will also be blessed by God. பிரியமானவர்களே, அவ்விதமாக நாம் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை கொடுக்க வேண்டும். அதை தேவன் And விரும்புகிறார். that is the way that we also need to give honor unto the Lord, and God expects that. ரூத் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. When we read Ruth chapter 2 and verse 11, and Boaz answered and said unto her, It hath fully been showed me all that thou hast done unto thy mother-in-law since the death of thine husband, and how thou hast left thy father and thy mother in the land of thy nativity, and not come unto a people which thou knewest not heretofore. 5வது வசனம். Verse 5. பின்பு போவாஸ் அரிக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டார். Then said Boaz unto his servant that was set over the reapers, Whose damsel is this? அடுத்ததாக Next, அறிந்திருக்க வேண்டும். he need to know about people. நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. There are many workers there. புதுசா வந்திருக்கிறாங்க. Somebody have come newly. அப்ப அது யார்? Who is she? எங்க இருந்து வந்தவர்கள்? From where she come? அவங்களுடைய நிலைமை என்ன? What is the condition? எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். He need to know about everything. அப்போ சபையிலும் சரி, Even in the குடும்பத்திலும் assembly சரி, or in the church, நம்முடைய or in the- குடும்பங்கள்ல, even in the families, நம்முடைய பிள்ளைகளுடைய in our children, ஆவிக்குரிய காரியங்களை நாம் அறிஞ்சிருக்கணும். we need to know about the spiritual well-being of our children. நம்முடைய சபையிலும், In our church, நம்முடைய சபையில் உள்ளவருடைய ஆவிக்குரிய சரீர பிரகாரமான தேவைகளை நாம் அறிஞ்சிருக்கணும். we need to know the physical and the spiritual needs of the assembly members. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. I was happy. நான் ஆபிரகாம் அங்கிள் பக்கத்துல I உட்கார்ந்திருந்தேன். was sitting near to Abraham Thomas. இங்க அனௌன்ஸ்மென்ட் சொல்லும்போது அவர் ஒரு பேப்பர்ல எழுதிக்கிட்டே இருக்கிறார். He was writing whenever the announcement was made here. ஏன்னா சில நேரத்துல நமக்கு மறந்துரும். Sometimes we may forget it. எதற்காக எழுதுறாங்க? Why do we write it? போய் பிரேயர் பண்றதுக்கு. To go back home and to pray for those things. இப்போ சொல்லப்பட்ட காரியங்களை அறிந்து ஜெபிப்பதற்கு. To know whatever that was announced here and to pray for it. அப்ப நமக்கு எத்தனை பேர் மீது நமக்கு இந்த விதமான ஒரு ஞானம் இருக்கிறது? How much of us do we have such a wisdom? அவர்களை குறித்த உள்ள அறிவு நமக்கு இருக்குதா? Do we have a knowledge about the people? அவர்களை அறிந்திருக்கிறோமா? Do we know them? இங்க சொல்றாரு, போவாஸ் சொல்றாரு. Here Boaz has mentioned here. உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன். I know about you. I have heard about you. ரூத் அந்நிய தேசத்து ஸ்திரீ. Ruth was a woman from a strange country. அவனுடைய கணவன் உன்னுடைய மாமனார் இறந்தது தெரியும். I know that your husband as well as your father-in-law had. நீ உன்னுடைய மாமியோடு கூட இந்த இடத்துக்கு பெத்லகேமுக்கு வந்திருக்க, அதுவும் எனக்கு தெரியும். I know that you have come with your mother-in-law to Bethlehem. அப்போ நன்றாக அங்கு இருக்கக்கூடியவர்களை அறிந்த ஒரு குணம் போவாஸ்கிட்ட காணப்பட்டுச்சு. Boaz had a very good attribute or the quality about knowing the people who are under him. நம்ம யோசித்து பார்ப்போமே. We need to think about ourselves as நாம் அந்த நம்முடைய சபையில உள்ளவர்களும் சரி, even in our assembly, நம்முடைய வேலை பார்க்கிற இடங்களிலும் சரி, or in the place where we work, நாம் அந்த மக்களை அறிந்திருக்கணும். we need to know about the people who are there. யாருக்கு என்ன தேவை, ஆவிக்குரிய தேவை என்பதை அறிஞ்சிருக்கணும். We need to know what is the spiritual need of that person. சரீர பிரகாரமாக அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்பதை அறிஞ்சிருக்கணும். We need to know what kind of physical need or that need had to be met in the people. இதன் மூலமாக நம்ம மக்களை சந்திக்கலாம். And through that we can meet people and visit them. இந்த குணத்தின் மூலமாக நீங்கள் ஆத்துமாவை ஆதாயம் செய்யலாம். And through this you can also save the soul of the person. நம்ம பெரிய பிரசங்கம் பண்ண தேவையில்லை. We need not to preach many good preach. இந்த ஒரு அறிவு நமக்கு மற்றவங்களை நம்ம கொண்டு வர முடியும். And this particular knowledge about others through which we can bring people to Christ. மற்றவர்கள் கர்த்தரை அறிவதற்கு நம்மகிட்ட இந்த போவாசிடத்தை காணப்பட்ட இந்த குணம் நம்மிடத்துல வேணும். And this particular attribute of Boaz need to be there with us so that we can introduce Christ to them. அடுத்ததாக நாம் ரூத் 2வது அதிகாரத்திற்கு வருவோம். Next we can read in Ruth chapter 2. 6வது வசனத்திலிருந்து from verse 6 onwards. 6ல வாசிங்க. Let us read from verse 6. And the servant that was set over the reapers answered and said, It is the Moabitish damsel that came back with Naomi out of the country of Moab. And she said, I pray you, let me glean and gather after the reapers among the sheaves.
So she came and hath continued even from the morning until now, that she tarried a little in the house. Then said Boaz unto Ruth, hearest thou not, my daughter? Go not to glean another field, neither from hence, but abide here fast by my maidens. எஸ் அப்போ அடுத்ததாக நாம் போவாசிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய குணம் என்னவென்றால் The quality that we learn from Boaz, ஆதரிக்கக்கூடிய உபசரிக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய குணம் அவர்கிட்ட he காணப்படுது. had an attribute or the quality to help others and to show the hospitality. நீ இங்கே இருக்கலாம். You can be here. அது மாத்திரமல்ல, அந்த வேலைக்காரனுக்கு விட்டு அவரு கட்டளை கொடுக்கிறார். Not only that, he is also giving a command to the workers there. அங்கு கீழே விழக்கூடிய அந்த கதிர்களை எடுத்துக்கொண்டு You போகலாம். can glean those things that are left out in the ground. போவாசிடத்திலே மற்றவர்களை உபசரிக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்கிற இந்த குணம் காணப்பட்டுச்சு. So Boaz also had the mind of helping others and to show the hospitality to the people. உங்களுக்கு தெரியுமா, இதுவும் கூட ஒரு வரம் தான். Do you know this is also one of the gift of God? ஆவிக்குரிய வரங்களை குறித்து நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். In the New Testament we also read about the spiritual gifts. அந்த ஆவிக்குரிய வரங்கள்ல இந்த உதவி செய்யக்கூடியது ஒரு வரம். This particular helping others is also one of the gifts of the Holy Spirit. நீங்க ரோமர் 12வது அதிகாரத்திற்கு வாங்க. ரோமர் 12 Come to Romans chapter 12. 6வது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா அங்க இடத்துல நம்ம கிஃப்ட்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரின்னு சொல்லலாம், அதாவது கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹெல்ப்னு நம்ம சொல்லலாம். It is also mentioned as the gifts of help in 12வது அதிகாரத்துல ரோமர் 12 Romans chapter 12 and verse 6 onward. நீங்க 6ல இருந்து 13 வரை வாசித்தீங்கன்னா When you read from verse 6 to verse 13, அது ஒரு வரங்கள். they are the gifts that was mentioned there. மற்றவர்கள், அதாவது உதவி செய்யக்கூடிய வரம். Helping others is also a gift. அங்கே நம்ம 10வது வசனத்தை வாசிக்கலாம். We read in verse 10. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். Be kindly affectionated one to another with brotherly love, in honor preferring one another. 13வது வசனம், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். Verse 13, distributing to the necessity of saints, given to hospitality. கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. There is also a list that is mentioned in 1 Corinthians chapter 12. சில வரங்கள் நின்று போயிருச்சு. Some of the gifts has been stopped. நமக்கு தெரியும். We know that. இப்பொழுது சில வரங்கள் சபைக்கு And there பயன்படுத்தப்படுகின்றன. are some gifts that has been given for the benefit of the assembly even now. வசனத்தை போதிக்கக்கூடிய வரங்கள் போன்ற அநேக வரங்கள் இன்று சபையில் இருக்கிறது. The gifts like gift of teaching and other gifts that has been given still now. அது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, The beloved people of அதில God. ஒரு வரம் தான் இந்த உதவி செய்யக்கூடிய உபசரிக்கக்கூடிய வரம். And out of those gifts, there is one gift that is mentioned here as the helping gift of helping others. 1 பேதுரு 4வது அதிகாரத்திற்கு வாங்க. Come to 1 Peter chapter 4, 9வது வசனம் verse 9. 1 Peter chapter 4 and verse 9. படிக்கலாம். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள், அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். Use hospitality one to another without grudging, as every man hath received the gift, even so the minister the same one to another. எஸ், இந்த 1 பேதுரு 4வது அதிகாரம், கொரிந்தியர் மற்றும் ரோமர் புஸ்தகங்களிலே சொல்லப்பட்டக்கூடிய இந்த வரங்கள் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உபசரிக்கக்கூடிய வரங்கள். The gifts that are mentioned in Romans chapter 12, 1 Corinthians 12 and then in 1 Peter chapter 4 are the gifts that are being used to help others or to show hospitality to the others. சிலருக்கு தேவ வசனத்தை போதிக்கக்கூடிய, அறிவிக்கக்கூடிய, சரியாக எடுத்துள்ளக்கூடிய வரங்கள் இருக்கலாம். Some people may have the gift of teaching and then explaining things to the people. இது நமக்கு வேண்டும் என்று நமக்கு வாஞ்சை இருக்கலாம். We may be desiring to have those gifts. ஆனால் இந்த போவாஸ் செய்த இந்த ஊழியத்தை நம்ம எல்லாரும் செய்ய முடியும். But the work that was done by Boaz can be done by every one of us. நம்ம எல்லாரும் இந்த வரத்தை பண்ண முடியும். Everybody of us can do this particular gift. ஆனால் நீங்கள் விசுவாசிகள் மத்தியில ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் இந்த வரத்தை பயன்படுத்துறாங்க. But there are only certain people or very few people do this particular gift in the people of God. நம்ம சாமுவேல் அந்த புத்தகத்துல தியானித்தோம்ல சவுலை குறித்து. We read about King Saul in the book of Samuel. நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாதுங்கறாரு சவுல். Saul says that he doesn't have anything. அப்ப வேலைக்காரன் என்ன சொல்றான்? What does the servant say? என்கிட்ட கொஞ்சம் கால் சேக்கல் வெள்ளி இருக்குது. I have the half shekel, the quarter shekel of silver. அவ்வளவுதான் இருக்குது. That's all I have. அது அந்த கொடுக்கக்கூடிய மனம் அவனுக்கு இருந்துச்சு. He has the mind to give that.
5 அப்பம் 2 மீன் கொண்டு வந்த அந்த சின்ன பையன் மாத்திரம் Only தான். a small boy have brought the 5 loaves and 2 fishes. அதை அவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான். He gave that to the Lord. என்ன நடந்தது? பெரிய ஆசீர்வாதம். What has happened there? There was a big miracle happened. ஆகவே பிரியமானவர்களே, இந்த வரங்களை நம்ம எல்லாரும் We பயன்படுத்தணும். need to use, every one of us have to use this gift that has given to us கர்த்தருடைய பிள்ளைகளை உபசரிப்பது, to show hospitality to the people of God, மற்ற ஜனங்களை நேசிப்பது, to love others. இவ்விதமான இந்த வரங்களை நம்ம பயன்படுத்தினால நம்முடைய ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வாங்க. When we use these kind of gifts, and where people will automatically know about Christ. எங்க சபையில ஒரு தம்பி இருக்கிறான். There is one brother in our assembly. அதாவது ஹாஸ்பிடல்ல யார் அட்மிட் ஆனாலும் சரி, Whoever gets admitted to the hospital, முதல்ல அவன் தான் போய் நிப்பான். he'll be the first person to go and அவன் stand there. மூலமா தான் எங்களுக்கு தெரியும். And through him only we will all come to know about அதுக்கு him. பிற்பாடு நாங்க போவோம். And then only we will all go to the hospital. ஏதாவது அங்க ஏதாவது மக்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா யாருன்னு கேட்டா அந்த பையன் பேரை சொல்லுவாங்க. So whatever the people have a problem there, the immediately his name will be mentioned there. அவன் எங்கிட்ட வந்து சொல்ல மாட்டான். He will not say anything to us. அப்புறம் தெரிஞ்சு ஆகஸ்ட் 15ல அந்தமான் கவர்னர் அவனுக்கு ஒரு அவார்டு கொடுக்கிறார். And later on only we came to know that during August 15, the governor of Andamans have given him a medal. அவன் மூலமாக எங்களுக்கு நிறைய கான்டாக்ட் கிடைச்சது. Through him we have received many contacts. அவங்கள நாங்க சந்திச்சு அவங்க சபை ஐக்கியத்துல We இருக்காங்க. have visited them and they are into the fellowship of God. ஒரு ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஃபேமிலி இருக்காங்க. There is a family from Chhattisgarh. அவங்க அங்கே பிறந்து வளர்ந்தவங்க தான். They were born and brought up there in ஆனா Andaman. அவங்க அம்மா அந்த மதுபானத்திற்கு அடிமையாகி அவங்க போயிட்டாங்க. அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் 7 வயசு 5 1 வயசு இருக்கும்போதே போயிட்டாங்க. But their mother used to be a drunkard and then left the children at 6, 7 and 8 years, and she passed away. அந்த அவனுடைய அப்பாவும் பெட்ரெடானாவே ரொம்ப சில வருஷங்களா இருந்து அவரே And இறந்துட்டார். for many years their father was also bedridden and he had also passed away. இந்த தம்பி தான் அவங்கள பார்த்து எங்களுக்கு சொன்னது. And this brother had seen them and informed them about us. ஒண்ணுமே கிடையாது, அவங்க முடியாம இருக்கும்போது சந்திச்சிருக்கான். He didn't do anything, just visited them during their tough times. அருமையானவர்களே, நம்முடைய பக்கத்துல உள்ள நிறைய ஹாஸ்பிடல் இருக்குது. There are many hospitals nearby. நம்ம சந்திக்கலாமே. We can also visit them, right? சந்திங்கள உங்களுக்கு கிடைக்கும், ஆத்மாக்கள் கிடைக்கும். Just visit them and you will see a lot of souls. தேவை உள்ள மக்கள் நம்முடைய மத்தியில இருக்காங்க. There are people who are living with need among us. அப்ப நம்முடைய உபசரிப்பு, நம்முடைய கனம் பண்ணுவதில், நம்முடைய உதவி செய்வது கர்த்தருக்கும் சபைக்கும் மற்றவர்களுக்கும் நான் செய்யணும். So we need to show honor, we need to help others, we need to show the hospitality to others, even to many other people. நாங்க இந்த குடும்பத்தை சந்திச்சோம், அந்த பிள்ளைகளை சந்திச்சோம். Where we have visited them and also their children. மூத்தவ இப்பொழுது 12th முடிச்சிட்டா. The elder one have completed 12th அவ standard. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து இன்னைக்கு கர்த்தருடைய பேசல பங்கெடுக்கிறார். She has accepted the Lord and Savior Jesus Christ, and also she is in the fellowship in the assembly of God. ரெண்டு பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளும் கர்த்தருக்குள் வளர்றாங்க. The other 2 children are also growing up in the Lord. இப்படி நான் சில உதாரணங்களை சொல்ல முடியும் என்னுடைய ஊழிய அனுபவத்துல. There are many examples which I can mention from the experience of my ministry. இதுல நம்ம சோர்ந்து போக கூடாது. We need not to be lose our heart. நன்மை செய்வதில் சோர்ந்து போக We கூடாது. need not to lose our heart in doing good things. ஆகவே நாம் அதை செய்து கொண்டே இருக்க We வேண்டும். need to continually do them. சில நேரத்துல செஞ்சு நமக்கு சில டிசப்பாயின்ட்மெண்ட், கஷ்டங்கள் வரும் பொழுது நம்ம செய்யாம விட்டுறோம். Sometimes we stop our ministry based upon the disappointments that we face in our ministry. இல்ல, நம்ம இன்னும் செய்யணும். No, we need to do it. ஒரு நாள் நான் பேச்சுலரா இருக்கும்போது எங்க தீவுல கடற்கரை பக்கத்துல தான் நம்முடைய அசெம்பிளி ஹால். When I was a bachelor in those days, and there was the assembly of God was near to the beach. அது வுட்ல பலகையில தான் நாங்க அதை பண்ணிருப்போம். We have just built in the wood. நான் ரோட்ல போகும்போது ஒரு பெங்காலி சகோதரனை பார்த்தேன். I saw a Bengali brother who when he ரொம்ப was passing, டிப்ரெஷன்ல இருந்தான். he was in a depression. நான் அவனை கூட்டிட்டு வந்தேன். I called him, invited him. வந்து சாப்பாடு கொடுத்துட்டு என்னோட கூட அங்க படுத்திருந்தான். I gave him a food and then he was lying with me. ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சிட்டான். And he woke up at 12 in the night. என்னைய கூப்பிட்டான். He called me. என்கிட்ட சொன்னா, He told me, எனக்கு சூசைட் பண்ணும் போல மனசு வருதுன்னா. I am having a suicidal thought. அச்சச்சோ, அது பிறகு எனக்கு தூக்கமே கிடையாது. And after that I did not get any sleep. ஆனா அவனை நான் அப்புறம் அடுத்த நாள் காலையில போயிட்டான். The next day he left. அவனை நான் வேறொரு தீவுல சில வருடங்களுக்கு கழித்து சந்திச்சேன். After many years I met him in another island. அங்க அவன் ஆண்டவரை நேசிச்சு அங்க ஒரு சபைக்கு போய்கிட்டு இருக்கான். And he loved the Lord and he's in fellowship in another assembly. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் செய்யக்கூடிய உதவிகள் ஒருபொழுது வேஸ்ட் ஆகாது. So the help that we do it in the name of the Lord will never go in vain. அப்ப இந்த வரங்கள், உதவி செய்யக்கூடிய வரங்கள், உபசரிக்கக்கூடிய வரங்கள், இந்த வரங்களை நம்ம எல்லாரும் செய்ய முடியும். So the helping others and the honoring others
and showing hospitality to others நம்ம- are all the gifts that which we can show to many people. நம்ம கிட்ட உள்ளவைகள் நம்ம செய்ய முடியும். Whatever we have, whatever people whom we know can be shown. இதை செய்தாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். And if at all we do this, then people will automatically know about Christ. நம்முடைய தேசத்திற்கு வந்த மிஷனரிகள் இந்த ஊழியத்தை இந்த வரங்களை தான் பயன்படுத்துறாங்க. The missionaries who came to our country have shown and did these kind of நீங்க ministries. பாத்தீங்கன்னா இந்த வரங்கள் மூலமாக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் There இருக்கிறாங்க. are many people who have accepted Christ through this kind of a ministry. ஆனால் இந்த வரங்களை அதிகமாக நிறைய பேர் பயன்படுத்துவதே There are கிடையாது. many people who do not perform or fulfill this ministry. இந்த வரங்கள் வேண்டும் என்று நம்ம ரொம்ப ஒண்ணு ஜெபம் பண்ணலாம் தேவையில்லை. We need not to pray for so long to have this kind of gift in our life. இந்த வரங்களை நம்ம அனைவரும் பயன்படுத்த முடியும். All of us can do this ministry. இந்த குணம் அந்த காலத்தில் வாழ்ந்த போவாசுகிட்டே இருந்துச்சு. And this particular quality was also there in Boaz who lived many years ago. அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நாமும் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். People, we also need to be people like this. ஆகவே ஆண்டவர் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given it to us. ஆண்டவர் கொடுத்ததை நம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உபசரிக்கக்கூடிய இந்த வரங்களை பயன்படுத்தினால் நிச்சயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். And when we do whatever God has given to us and show the gifts of honoring others and as well as to showing the hospitality, then people will come to Christ. இந்த வரங்களை சபையிலும் வெளியிலும் பயன்படுத்தி பாருங்களேன். Just use this gift in the assembly of God as well as outside. சில மாதங்கள்ல அதனுடைய பலனை நீங்க பாப்பீங்க. You will reap the benefit in few months time. நாங்க நிறைய பார்த்திருக்கிறோம். We have seen many. இந்த இத்தனை வருடங்கள்ல பெரிய பிரசங்கத்தை காட்டிலும் இந்த வரங்கள் மூலமாக ஆண்டவரை மக்கள் ஜனங்கள் அறிஞ்சிருக்கிறார். More than the preaching of the gospel, there are many people who got saved through these gifts of helping others. கப்பல்ல போகும் பொழுது சீசிக்கஸ்ல கஷ்டப்படுவாங்க, அவங்கள சந்திக்கிறது அது பெரிய அதன் மூலமாக எங்களுக்கு நிறைய கான்டாக்ட் கிடைச்சிருக்கு. During the journey in our ship, then people used to fall sick due to seasickness, and we used to visit them and share the gospel. அந்த கப்பல் பிரயாணத்துல அந்த அவாமின் டேப்லெட் மாத்திரம் தான் நாங்க கொடுப்போம். We will just give Avamine tablet during the journey. அதன் மூலமாக எங்களுக்கு அவங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்காங்க. And due to that, many people have accepted Christ. அப்போ இங்கு ரூத் அந்நிய தேசத்து பெண்ணாயிருந்து அவள் இஸ்ரவேலுடைய தேவனை அறிவதற்கு காரணம் அந்த பெத்லகேமிலே அவளுக்கு கிடைத்த ஆறுதல். The comfort what Ruth has received in Bethlehem after having a bad experience in another country. அப்ப அவளுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வம்சவழி அந்த லிஸ்ட்ல ரூத்துனுடைய பெயர் வருது. We also read about the name of Ruth in the genealogy of the Lord Jesus Christ. ஏனென்றால் நகோமியினுடைய தேவனை இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டாள். Because of the reason that Ruth has also accepted the true God of Naomi. நாமும் இப்படிப்பட்ட இந்த வரங்களை நாம் பயன்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. May Lord help us to have and use this gift that what we have. கடைசியாக Lastly, போவாஸ் ஒரு செயல்படக்கூடிய ஒரு சகோதரனாக இருந்தார். Boaz was a person who works. 15வது வசனத்தை வாசிக்கலாம். 15 chapter 2 and verse 15. Let us read chapter 2 verse 15. 15 and 16. 15 and 16. And when she was risen up to glean, Boaz commanded his young men, saying, let her glean even among the sheaves, and reproach her not, and let fall some of the handful of purpose for her, and leave them that she may glean them, and rebuke her not. அவன் ஒரு செயல்படக்கூடிய ஒரு சகோதரனாக He இருந்தார். was a man who was actively working. காரணம் அவர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்தார். The reason is that he was obeying to the commandments of the Lord. லேவியராகும் லேவி 23வது அதிகாரத்துல உபாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு அது ஏழைகளுக்கு கொடுத்துறணும்னு. And this kind of gleaning had to be given to the poor people is what written in the book of Leviticus chapter 23 as well as in Deuteronomy. இதுபோல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு சகோதரன். He was a man who was obeying to the word of God. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறோமா? Are we obeying to the word of God which was given unto us? அப்ப ரூத்தை அவன் திருமணம் செய்வதற்கு அவனுக்கு தடையாக இருந்தது வேறொரு சுதந்திரவாளி. We also know that there was another kinsman who was also there so that he was in between in marrying Ruth. அப்ப அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ வசனத்தின் அடிப்படையில் செய்றாரு. So he was doing whatever that has to be done according to the word of God. அதாவது உபாகமத்துல 25வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு அவன் திருமணம் செய்யவில்லை என்றால் அடுத்தவர் செய்யலாம். In the book of Deuteronomy chapter 25 it is mentioned that if that first kinsman did not marry her, the next one can marry her. அப்ப அந்த மூப்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த காரியத்தை சொல்றான். And the elders were also gathered there, and he informs this particular information to him. அந்த சுதந்திரவாளியை கூப்பிட்டு அவங்கிட்ட கேக்குறான்.
he invited the kingsman and tells about this. அவன் திருமணம் செய்ய முடியாது என்று சொன்ன பொழுது இவன் ரூத்தை திருமணம் செய்து கொள்கிறான். When that kingsman told that he cannot marry her, then Boaz married Ruth. போவாஸ் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவனாக, அதுபோல தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு செய்யக்கூடியவனாக, செயல்படக்கூடியவனாக காணப்பட்டான். Boaz was a man who was hearing to the word of God and heeded to the word of God, and completely was a man who was actively அப்ப working. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை செய்யும் பொழுது, So when we also do in subjection to the word of God, நமக்கு ஆண்டவர் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, when we obey to the word of God which was given unto us, அதை நாம் செயல்படுத்தும் பொழுது, when we actively work upon it, நிச்சயமாக அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். and it is for sure that God's name will be glorified through கர்த்தர் it. கிரியை செய்வார். God will surely work among it. நீங்க என்னாகமம் புஸ்தகத்திலே 27வது அதிகாரத்தில் அந்த செபத்தியனுடைய 5 குமாரத்திகளை குறித்து We சொல்லப்பட்டிருக்கு. read about the children of Zebedeus in the book of Numbers chapter 27. நேரம் குறைவுனால நமக்கு அதை நான் உங்களுக்கு நேரே சொல்றேன். Let me tell the story to you. இந்த 5 பெண்களுடைய பெயர் திரும்ப திரும்ப வருது. And all the names of the 5 daughters have been repetitively mentioned in the chapter. ஒரு தடவை சொல்லிட்டு அவங்களுடைய குமாரத்திகள் சொல்லியிருக்கலாமே. Just once they could have mentioned and then repeatedly said the daughters and daughters. 26வது அதிகாரம் 27வது அதிகாரம் யோசுவா புஸ்தகங்கள்ல இந்த 5 பெண்களுடைய பெயரை பார்க்கிறோம். We can read about the names of the 5 daughters in Numbers 26, 27 as well as in the book of Joshua. காரணம் என்ன என்றால், The reason is that அவர்கள் தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை, the faith that they have placed upon God. அவங்க வீட்ல யாருமே ஆண்கள் கிடையாது. There are no men in the family. இதனால அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. They did not have any kind of an possession in that land. அவங்க கானான் தேசத்துக்கு வந்ததனால இடம் கிடைக்காது. So they came to Canaan and they did not have an inheritance. எல்லாருக்கும் இடம் கிடைச்சிருச்சு. Everybody have got their land. பட் இந்த 5 சகோதரிகளுக்கு இடம் கிடையல. But these 5 sisters did not get any land. காரணம் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கிடையாது. Because of the law of Moses, they did not get any land. அப்பா இறந்துட்டாரு. Their father passed away. சகோதரர்கள் கிடையாது. They did not have any brothers. 5 பேரும் செயல்படுறாங்க. And all the 5 sisters are gathering together and working. அந்த ஊர்ல உள்ள அந்த மனாசேயினுடைய கோத்திரத்தினுடைய மூப்பர்கள்ட்ட கேட்டு என்ன சொல்லிருப்பாங்க? What did the leaders or the elders of Manasseh would have told there? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டு என்ன சொல்லிருப்பாங்க? What would be the neighborhood have told? கிடைக்கவே கிடைக்காது. You will not receive. நீங்கள் போவது வேஸ்ட் தான். It is just waste of getting there. நீங்க இப்படி தான் இருக்கணும். This is the way that you have to live. உங்களுக்கு எந்த இடம் கிடைக்காது. You will not have any, you will not receive any. நீங்க திருமணம் பண்ணி வேற வீட்டுக்கு போறீங்க. You are going to another place after marriage. அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது. And that is also that does not belong to you. அப்படிதான் எல்லாரும் சொல்லிருப்பாங்க. That is what people. ஆனால் இந்த 5 பெண்கள், but this 5 sisters, அவர்கள் செயல்படுறாங்க. they are actively working. ஒன்று கூடி அவங்க செயல்படுறாங்க. They gather together and then working together. கூடி அவங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக போறாங்க. These 5 got together and then go before the tabernacle. தங்களுடைய விண்ணப்பங்களை, தங்களுடைய வேண்டுதல்களை அவங்க மோசேகிட்ட சொல்றாங்க. They submit their prayers and supplications to எங்களுக்கு Moses. சுதந்திரம் இல்லையே. They say that we do not have any kind of an inheritance. எங்க வீட்ல ஆண் பிள்ளைகள் இல்லையே. There are no men in our house. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கிடைக்காதே. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி we will not receive anything based upon the law of Moses. மோசஸ் அத ஆண்டவர்ட்ட கொண்டு போறாரு. Moses then pleads up to the Lord. ஆண்டவர் அந்த பெண்களுக்கு இடத்தை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் கட்டளை போடுகிறார். Then the Lord gives the command to give the land to these 5 daughters. எவ்வளவு அருமையான தேவன் அல்லவா? How beautiful our Lord is. அந்த சகோதரிகள் என்ன நினைச்சிருப்பாங்க? What could the sisters could have thought? எல்லாம் நமக்கு அடைக்கப்பட்டிருக்கு. All the doors have been shut. ஆனால் நம்முடைய தேவன் நல்லவர். But our God is good. நம்முடைய தேவன் நல்லவர். Our God is good. இங்கு போவாஸ் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறார். Boaz is heeding to the word of God and then he actively works upon it. நகமனுடைய மனதில் என்ன நினைச்சிருப்பாங்க? What could be the thought that was running into in the mind of Ruth and others? அவங்க விதவையா பெத்லெஹேமுக்கு வந்திருக்காங்க. She came into Bethlehem as a widow. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கு. All the doors have been shut. சாப்பிடுவதற்கு கஷ்டப்படுறாங்க. They are struggling to eat. ஆனால் நகமனுடைய விசுவாசம் கண்டிப்பாக அந்த போவாஸ் செயல்படுவான் என்று சொல்கிறார். But the faith of Naomi is that the Boaz will surely work upon it. ரூத்துடைய விசுவாசம், the faith of Ruth, நகமனுடைய தேவனே என்னுடைய தேவன், the God of Naomi is my God. ஆண்டவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினார். The Lord have made the faith of Ruth. தேவன் நல்லவர். God is good. ஆகவே இங்கு போவாஸ் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்பட்டு செயல்பட்டான். ரூத்தை அவன்
திருமணம் செய்து So கொண்டான். Boaz heeded to the word of God and actively worked upon it, and then he married Ruth. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்பட்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். So, beloved people, we also need to give our ears to the word of God and heed upon it and work actively. நம்முடைய கிரியைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். We need to show the work to others. நம்முடைய விசுவாசம் இருந்து அந்த விசுவாசம் கிரியைகளினாலே வெளிப்படவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் வீணானது. Our faith will be in vain when we don't show the faith through our works. நம்முடைய கிரியைகள் நம்மை ரட்சிக்காது. Our works will never save us. ஆனால் விசுவாசத்தோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் செய்யக்கூடிய எல்லா கிரியைகளுக்கும் பலன் உண்டு. But whatever activities that we perform through the faith of the Lord Jesus, faith on the Lord Jesus Christ, then that will have a great ஐயா, benefit. என்னால் பெரிய பிரசங்கம் பண்ண முடியவில்லையே, Oh, I cannot do any preaching. வேதத்தை வியாக்கியானம் பண்ண I cannot முடியவில்லையே, interpret the scriptures. ஒரு கவலை இல்லை. Don't worry about it. ஆண்டவர் இந்த உதவி செய்யக்கூடிய உபசரிக்கக்கூடிய வரங்களை நமக்கு வைத்திருக்கிறார். God has already kept in store for us about these kind of gifts, such as helping others and showing hospitality to others. அதை போல போவாசை போல நாம் அதை பயன்படுத்தினார். So as Boaz, we can also do this particular நம் ministry. மூலமாக சிலராகிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து And ஏற்றுக்கொள்வார்கள். at least few people would save through our ministry. எனவே இதெல்லாம் ஆண்டவருக்காக நாம் செய்யக்கூடிய கிரியைகள். And these are the different ways in which we can work for இந்த God. கிரியைகள் ஒருபொழுதும் வீணாகாது. None of this will go in vain. இந்த கிரியைகள் இல்லாமல் நாம் மரணத்தை சந்திப்போம் என்றால், Suppose if we face the death without all these kind of activities in our life, ஆண்டவரிடத்தில் எப்படி வெறுமையாக நிற்க முடியும்? how can we go and stand before him empty? ஆகவே நம்முடைய மரண வேளையில் மரணத்திற்கு பிற்பாடு நம்மை குறித்து பேசப்பட வேண்டும். People should talk about us after our death. நம்முடைய கிரியைகளை குறித்து பேச வேண்டும். They should talk about our activities. அப்படி எத்தனை பரிசுத்தவான்களுடைய கிரியைகளை குறித்து நாம் கேட்டிருக்கின்றோம். We have heard about so many informations and the activities about many of the saints who passed away before us. அவிதமாக கிரியைகளை செய்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிருக்கிறாங்க. There are many saints who have done it and then have gone to the presence of God. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் செய்றாங்க. There are many saints who are still performing. அதனுடைய percentage கம்மியா இருக்கு. The percentage is very less now. எல்லாரும் பண்ணணும். All of us have to do அதை it. தேவன் விரும்புகிறார். That is what the Lord wishes out of us. போவாசை போல Like Boaz, நாம் விசாரிக்கக்கூடியவர்களாக, we need to inquire people. அவர்களை அறிந்தவர்களாக, We need to know about them. கனம் We பண்ணக்கூடியவர்களாக, need to honor them. ஆதரிக்கக்கூடியவர்களாக, To help them. கீழ்ப்படியக்கூடியவர்களாக, To be people who are subjected ourselves to the word. செயல்படக்கூடியவர்களாக To work for the Lord. இருக்க வேண்டும் என்று தேவன் That விரும்புகிறார். is what the Lord desires out of us. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகளாக நமக்கு முன்பாக இருக்கிறார்கள். And there are so many saints who are just before us, like the cloud of witness. அவர்களை பார்த்து, Looking at them, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து looking at the Lord Jesus Christ, பொறுமையோடு கூட ஓடுவோம். let us also run. அப்படி நாம் ஓடி முடிக்கும் பொழுது When we finish our race like நமக்கு that, மிகப்பெரிய ஒரு நமக்கு வாழ்த்துதல், நம்ம வரவேற்பு காத்திருக்குது. there is a big commendation and appreciation is waiting for us. அதை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். Let us just read and then finish it up. பேதுரு புத்தகத்திற்கு 1 பேதுரு, Let us come to 2 பேதுரு, 2 Peter, சாப்டர் 1வது அதிகாரம், chapter 1, verse 11, 11வது வசனத்தை வாசிங்க. verse 11. 2 Peter, chapter 1 and verse 11. For so an entrance shall be ministered unto you abundantly into the everlasting kingdom of our Lord and Savior Jesus Christ. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். இங்கே தமிழ்ல தான் பரிபூரணமாக அளிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. It will be given abundantly. ஹிந்தி பைபிள்ல In the Hindi Bible, படி ஆதர் से स्वागत करेगा, அதாவது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நமக்கு கிடைக்கும் we will சொல்லுங்க. also give a grand welcome in the entrance of இவ God. யாராவது நம்முடைய வெளிநாட்டுல உள்ள பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் வரும்போது நம்முடைய தேசம் அவங்களை வரவேற்கிறாங்கல்ல. Our country used to welcome the people who come from outside, like a president or a prime minister visit us. பெரிய ஒரு கிராண்ட் வெல்கம் அவங்க கொடுக்கறாங்க. A grand welcome is given unto them. இதை போல நாம் நம்முடைய கிரியைகளை முடித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகும் பொழுது நம்மை அவிதமாக வரவேற்பாங்க. So we will also receive such a grand welcome when we go into the presence of God after finishing up all the activities like it was mentioned here. பெரிய வரவேற்பு நமக்காக காத்திருக்கு. A grand welcome is awaiting for us. ஒருவேளை நம்முடைய கிரியைகளுக்கு இங்க நமக்கு வரவேற்பு இல்லாம இருக்கலாம். Probably we may not get a grand welcome here. ஆனால் அதை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. God is not unjust to forget whatever we have done for நாம் God. ஆண்டவருக்காக செய்த எல்லா கிரியைகளையும் அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். God has remembered everything what we have done for him. போவாஸ் செய்த கிரியைகளை ஞாபகப்படுத்தி நமக்கு புத்தகத்தில் கொடுத்திருக்கிறாரே. So God has given in his book whatever Boaz has done. அதுபோல நம்முடைய கிரியைகளை மறக்காத தேவன் நம்முடைய தேவன். In the same way, God is not a God who forgets whatever we do, what
we do for him. அவர் நல்லவர். He's a good God. தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Just taste and see that the Lord is good. நாம் அதை ருசிக்க வேண்டும். We need to taste it. நாம் ருசித்தால் When we taste him, அதை நாம் வெளிப்படுத்துவோம். we will express it to others. போவாசை போல. Like Boaz. ஆகவே இதெல்லாம் எல்லாரும் செய்ய முடியும். All of us can do this. சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த வரத்தை பயன்படுத்த முடியும். All of us, like from the small age to the senior person, can அதை பயன்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. May Lord help us to do this gift. ஒரு பாடலின் ஒரு கவியை பாடி முடிக்கிறேன். Let me finish up with one song. எண்ணி பற்களிந்திட்ட காலமதை கதையை போல் மனிதனின் நாட்கள் செல்லும். எண்ணி பற்களிந்திட்ட காலமதை கதையை போல் மனிதனின் நாட்கள் செல்லும். உலகத்தின் சேவை சாகையில் ஓயும் உன்னுடன் மரித்த பின் வருவதாது. கிறிஸ்துவின் சேவை நிலைத்து நிற்கும். கிறிஸ்துவின் சேவை நிலைத்து நிற்கும். ஜீவியமே ஒரே ஜீவியமே அண்ட சராசரம் அனைத்திலுமே மேவி வசிக்கும் மனிதரனைத்தும் பூமியில் வாழ்வது ஒரே தரமே. ஜீவியமே ஒரே ஜீவியமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்.